விஜய்க்கு தெரியும் இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் இல்லைன்னு, ஜெயிக்க மாட்டோன்னு தெரியும், எல்லாருக்குமே ஓப்பனாகவே தெரியும். அவன் தாவேக்கால இருக்கானே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவன் பைக்கில் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாதான் அப்படின்னா தான் தெரியும். இவங்க இப்போவே இவ்வளோ மோசமான அரசியல் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டாங்கன்னா என்ன, ஒரு 2-3 சீட்டு வாங்கினா என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு மன்னர், நான் ஒரு அரியணையில் இப்படி உட்காந்துருப்பேன், ஒருத்தரா வந்து மன்னா என் வீட்டில் 2 இலை விழுந்துருச்சு மன்னா, சரி நல்லா இரு, ஆறுதலா இரு, போயிட்டு வா. அப்போ அவங்களுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆகா ஒரு திருட்டு கட்சிக்குள்ளே இருக்கமோ, ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்க, நமக்கே ஏமாத்துறாங்க. போய் 20 லட்சத்தை லேட்டாக கொடுக்க வைக்கிறது, பெர்மிஷனே கேட்காம பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும், கொடுக்கலங்கிறது, பழி போடுறது, இப்படி இந்த ஒரு மாதம் ஜவ்வாக இழுக்கிறது எல்லாமே என்னென்னா, என்னை பற்றி பேசுங்க. கட்சி கொடி போட்டு ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து திருடிட்டு போன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணிடம் தவறாக உரையாடுற ஒரு ஆடியோ இருக்குது. இதெல்லாம் நானாலாம் போய் தேடி கொடுக்கல, இன்ஸ்டாகிராமில் அவங்களா அனுப்புறது, இங்கே பாருங்கள் இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப மோசமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் மாஃபிங் பண்ணுற அளவில் திட்டுறதுலேருந்து போகிறது எல்லாமே அதோட என்ட்ரி இந்த கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். பொதுவெளியில் இந்த கட்சி நாசமாக போன கட்சி, இந்த கட்சி உருப்படாது, இந்த கட்சி இப்படி தான், தலைவர் பாவம், தலைவரை அழிக்கிறாங்கன்னு 2 பேருமே அடிச்சுக்கிறது இந்த இடத்துல தான் நடக்குது. ஒரு அரசியல் கொள்கையே இல்லாமல், யாரை எதிர்க்கணும்னு தெரியாமல், தனக்குள்ளேயும் சண்டை வெளியிலையும் சண்டை, ஒரு மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி ரணகலமாக்குறது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் சேக்குவாரா சார் தான் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நிறைய பேசிட்டோம், இருந்தாலும் தொடர்ந்து இதை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால தான் இந்த ஒரு கேள்வி. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ சென்னையில் மகாபலிபுரத்துக்கு வந்து ஆறுதல் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. 75 ஆண்டு அரசியலில் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியலை யாரும் பார்த்துருக்க முடியாதுன்றது தான் சொல்லலாம். விஜய் அவர்கள் இனிஷியல் ஸ்டேஜில் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது, நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிடிக்ஸ் மெத்தடை கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. இதுதான் இந்த டிஃப்ரெண்ட்டான பாலிடிக்ஸ் மெத்தடா? நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா, இது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ விஜய் போய் அடுத்த நாளே பார்த்துருந்தாலோ, இல்லை அதுக்கு அடுத்த நாளே சம்பவம் நடந்து அடுத்த நாளே பார்த்துருந்தாலோ, அதோட அந்த செய்தி முடிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த நம்ம செய்திகள் வேறு போயிருப்போம். அண்ணாமலை தோட்டத்தில் இருந்த விஷயமா இருக்கும், இல்லை நாயனார் நாகேந்திரன் அவருடைய சுற்றுப்பயணத்தை கவர் பண்ணி அது ஒரு டிபேட்டாக ஓடி இருக்கும், வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடி இருக்கும். ஏன் இந்த 1 மாதம் இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா, விஜயை பற்றி பேசணும். நீங்கள் தப்பாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, ஆனால் என்னை பற்றி பேசுங்க. அதுதான் அந்த நெரேட்டிவ். நீங்கள் ரொம்ப எந்த ஒரு அடிமுட்டாலும் இப்படி மோசமான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி, போய் 20 லட்சத்தை லேட்டாக கொடுக்க வைக்கிறது, பெர்மிஷனே கேட்காம பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும், கொடுக்கலங்கிறது, பழி போடுறது, இப்படி இந்த ஒரு மாதம் ஜவ்வாக இழுக்கிறது எல்லாமே என்னென்னா, என்னை பற்றி பேசுங்க, கடைக்கோடி வரைக்கும் என்னை பற்றி என்ன ரீச் ஆகணும், அவ்வளோதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ போய் இவர் போய் ஆறுதல் சொல்லிட்டாரு, அதனால் அவங்க வந்து உற்சாகத்தோடு நாளைக்கு போய் அவங்களுடைய வேலைக்கெலாம் போயிடுவாங்களா? அந்த 41 குடும்பமும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா? அப்படின்னா எதுவுமே இல்லை, அலைச்சல் தான் போயிருக்கும். நமக்கு தெரியும், ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்தால் எப்படி அலைச்சல் இருக்கும்னு. திரும்ப வீட்டுக்கு போய் இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு தான் போக போகிறாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. என்னை பற்றி பேசுங்க, நான் இங்கே வரது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை பற்றி ஒரு 2 நாள் பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, அவ்வளோதான். ஸோ முழுக்க இது வந்துட்டு எப்பயுமே நான் வந்துட்டு ஒரு அட்டென்ஷன்லேயே இருக்கணும், எல்லாரும் நான் தன்னை பற்றி பேசிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறது தானா சார்? ஆமாம், இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு. குஜராத்திலேருந்து அவர் பிஎம் கேண்டிடேட்டாக வரும்போது இந்தியா முழுவதும் அவரை பிரபலப்படுத்தணும்னு ஒரு ஆள் வந்து ஆசைப்படுறாரு. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார், அவர் தான் பிகே, பிரசாந்த் கிஷோர். இப்போ ஜான், அவர் பிகே என்ன செஞ்சாருன்னா, எல்லா இடத்துலையும் மோடியை பற்றி பேசணும், குஜராத் கலவரத்தை பற்றி பேசணும், இல்லை மோடி வந்தால் ஒரு மீட்பர் மாதிரி இருப்பார். அப்படி தான் நமக்கு 2014 தேர்தலில் அப்படி தான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க.
அவர் வந்துட்டா எல்லாமே மாறிடும். குஜராத்தில் வந்து பார்த்தா ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் இருக்குது, பெரிய ஸ்கூல் கேம்பஸ் என்னென்னமோ இருக்குது, அப்படி இப்படின்னு. அது வந்து சைனாவுக்கு நிகராக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே உள்ளே போய் பார்த்தா அங்கே பொட்டல் காடு தான். அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. ரெண்டாவது என்னன்னா, மாநிலத்துக்கு தகுந்தாற் போல கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மோடி வந்து ஒரு இடமா போயிட்டு இப்படியே கேம்ஸ் விளையாடணும். தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு. டெல்லி தான் மெயின் டார்கெட்டு, அங்கே போக வைக்கணும், மோடியை ஜெயிக்க வைக்கணும், இந்த மேரியோ கேம் மாதிரி. இப்படி பல நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு மாதம் முழுக்க மோடி பற்றி மட்டுமே, அது அவதூறுகளாக கூட இருக்கும். மோடி உட்காந்துட்டு போன சேர் 10 லட்சம், இப்படி பல அவதூறுகள் அந்த நேரத்தில் பரவுச்சு. அதே நரேட்டிவ் அதே செட்டப்பை தான் இப்போ விஜய்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியெல்லாம் வர வேணாம், பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே. உங்களை பற்றி திட்டுவான், புகழ்ந்து பேசுவான், என்ன வேணாலும் நடக்கும், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த நெரேட்டிவ் தான். மற்றபடி அவருக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் இதெல்லாம் எப்பயே செட்டில் டவுன் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருந்திருக்கணும். கண்டிப்பாக இப்போ கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் கிட்ட ஐடி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளேயே விடலை. ஸோ ஒரு கட்சியோட பொருளாளர் ஒரு இடத்துல இருக்கவருக்கே இந்த நிலைமையா சார், இது எப்படி எடுத்துக்க? ஐடி கார்டு இல்லாமல் நிறைய பேருக்கு அங்கே உள்ள பவர்ஸ் எல்லாம் இருக்குது. மாவட்ட செயலாளர் வந்து ஒருத்தர் இருக்கார், பர்வேஷ், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர். அவர் எப்போவுமே ஐடி கார்டு வச்சிருக்க மாட்டார். அப்புறம் வாக்கி டாக்கி கையில் வச்சிருப்பாரு, ஆனால் ஐடி கார்டு கையில் வச்சிருக்க மாட்டார். டிகே பிரபுன்னு ஒரு டாக்டர். இவங்கெல்லாம் வந்து ஐடி கார்டு இல்லாமலே, புசியானந்தும் ஐடி கார்டெலாம் வச்சிருக்க மாட்டார். இந்த 3 பேருமே ஐடி கார்டு இல்லாமலே எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கட்சி ஆஃபீஸோ இல்லை மாநாடோ இல்லை கமிட்டி கூட்டமோ எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த உள்ள செட்டப் இருக்குது. அப்போ தேவை இருக்கிறவங்க, இப்போ எஸ்டாப்ளிஷாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது. மற்றபடி வெங்கட்ராமன் எப்போவுமே தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கட்சியை ஆரம்பித்த காலத்துலேருந்தே சரி, அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. அப்போலேருந்தே அவர் அப்படி தான் இருப்பார். அப்போ இவர் யாருன்னே தெரியாது, அதனால் செக்யூரிட்டியே நிறுத்திட்டார். ஆனால் எந்த ஒரு பெரிய பொறுப்பு, மாநில அளவில் பொறுப்புலே இல்லாத ஒரு ஆள் ஐடி கார்டு இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம், வரலாம். அந்த ஒரு செட்டப் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. அது கட்டமைப்பே இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே உணர்த்துது. ஒரு தொண்டர் அந்த இடத்துல நின்றுக்கலாம், ஆமாங்க எங்கள் பொருளாளருங்கன்னு செக்யூரிட்டியை அவ்வளோதான், உனக்கு காசை கொடுத்தனா வழியை விட்டு போயிட்டே அப்படின்னு உள்ளே தூக்கிட்டு போயிருக்கலாம். 10 நிமிஷம் நிற்க வச்சு ஃபோன் பேச வச்சு அப்புறமா அனுப்புறது. அந்த ஹோட்டல் வாங்கினதே அவங்களுக்கு தான், அதுவே அவங்களுக்கே அலவுட் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரே இல்லாத நிறைய விஷயங்கள் தான் டிவிகேல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்கள் பேசினப்போ டிவிகே விசஸ் டிஎம்கே தான், எங்களுக்கு 2 பேத்துக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் இப்போ போகிறதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, டிவிகே விசஸ் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு மாறிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நாங்கள் டிவிகேலேருந்து வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. இதை பார்க்குறப்போலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான், அதாவது டிவிகேவுக்கு வந்து காலி பண்ணணும்னா ஒரு பெரிய இன்டர்போல், அப்படி ஒரு சைபர் கிரைம் வச்சு அவங்க ஃபோனை ட்ராப் பண்ண, அந்தளவுக்குலாம் வேணாம். ஒரு 10 வீடியோ தாவேகாவுக்கு எதிராக நம்ம வீடியோ போட்டோன்னா அவன் கட்சிக்காரனே நமக்கு சோர்ஸ் அனுப்பிடுவான். அந்த மாதிரி என்கிட்ட எத்தனை சோர்ஸ் இருக்குன்னா, கட்சி கொடி போட்டு ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து திருடிட்டு போன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணிடம் தவறாக உரையாடுற ஒரு ஆடியோ இருக்குது. இன்னொருத்தருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை எவ்வளோ கொச்சையாக பேசக்கூடிய ஒன்று இருக்குது. கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ஆடியோ இருக்குது. இதெல்லாம் நானாலாம் போய் தேடி கொடுக்கல. இன்ஸ்டாகிராமில் அவங்களா அனுப்புறது, இங்கே பாருங்கள், இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் எனக்கு அனுப்புறது. அதெல்லாம் நான் வெளியிடுறதுக்கு எனக்கு அதை வெளியிட்டு அதில் வியூஸ் வாங்கி நான் போய் செக் பண்ணால் ஒரு ஏராளமான இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் இப்படி இருந்தாருன்னா அவங்க ஃபெடப் ஆகி வெளியில் போயிடுவானுங்க. அவங்களே முட்டி மோதி வெளியில் வரட்டும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி விமர்சனங்களை வைக்க வேணாம் அப்படின்னு நான் பெருசாக பண்ணுறதில்ல. காலையில் ஒரு பையன் தாவேகா கட்சிக்கு ஒரு 4-5 கேள்வி கேட்குறான். அவன் ரொம்ப சாதாரணமாக கேட்குறான். அவன் ரிச்சுவல் வாரியர் தான். தலைவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கட்டும், அதுவே நம் கட்சியை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எடுத்து செல்லும். ஓகே, அதுலேருந்து 5 கேள்வி. ஆனால் ஏன் இந்த தாமதம்? நாமெல்லாம் கேட்கல, அந்த கட்சிக்காரன் கேட்குறான், ஏன் இந்த தாமதம்? 2வது, எதற்கு மகாபலிபுரம்? என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? பழியை சுமந்து இப்படி ஒரு முடிவுக்கு வர காரணம் என்ன? 5 கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ அவங்களுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆகா ஒரு திருட்டு கட்சிக்குள்ளே இருக்கமோ, ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்க, நமக்கே ஏமாத்துறாங்க. அப்புறம் கடைசி அவன் என்ன சொல்கிறான்னா, இவை அனைத்திற்கும் பதிலை அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கட்சி தெரிவிக்க வேண்டும். இந்த பதில் எனக்கோ நமக்கோ இல்லை, மக்களுக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும்னு சொல்கிறான். கேள்வி கேட்குறது அவன் தான். இவனே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான கேள்விகளையும் இவன் தான் கேட்டிருந்தான். இவனே என்ன கேட்டிருந்தான்னா, ஒரு 12 கோரிக்கை வைக்கிறான் கட்சிக்கு. புசி ஆனந்த் ஒயரை கட் பண்ணணும், ஜான ஆரோக்கியசாமியை துரத்தணும், மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கணும். அப்போனா யாருமே இப்போ வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம். ஈசிஆர் சரவணனுக்கு தரிசனம் செய்து தர ஒரு புதிய கோவில் கட்டி தரணும். அது ஏன் அவர் அந்த இடத்த மென்ஷன் பண்ணுறாருன்னா, புசி ஆனந்த் அங்கே போகும்போதெல்லாம் பாத பூஜை நடத்துவாங்க புசி ஆனந்துக்கு.
அப்புறம் காலில் விழுந்து சாமி ஆக்குவாங்க புசி ஆனந்தன், தலைமறைவாக இருந்தவருக்கு. நான் உண்மையை சொல்கிறேன், வீடியோ எல்லாமே வந்துச்சு ரீசெண்டாக. அப்புறமா மக்களின் பிரச்சனைக்கு ஏற்றவாறு 3 முதல் 12 மணி நேரத்தில் குறைந்தபட்சம், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களாவது ஏதேனும் அறிக்கை ஆன்லைன் இல்லை ஆஃப்லைனில் கொடுக்கணும். அப்போனா இப்போ வரைக்கும் கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால தான் அந்த கோரிக்கை வருது. அடுத்து இதுதான் ரொம்ப ஹைலைட்டு, அரசு தரப்பு மீடியாக்கள் பரப்பும் அவதூறுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வைத்தே செருப்பால் அடிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் தான் திமுகன்னு என்னை முத்திரை குத்துறாங்க இல்லையா, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுங்கிறாங்க, கொடுக்க மாட்டான். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, மாவட்ட செயலாளர் பிரச்சனைகள் என்கிட்ட இருக்குன்னு, மாவட்ட செயலாளர்கள் வச்சே கொடுக்கணுன்றான். அவன் வந்து கொடுப்பானான்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் யோகியெல்லாம் என்கிட்ட இருக்குது, கொடுக்க மாட்டான். அப்போ இவர் வந்து அதை கோரிக்கையாக வைக்கிறார். அப்போ அவன் கரெக்டாக இருக்கணும். அப்போனா அடுத்து தலைவர் தனது ட்விட்டர் ஐடியை தானே பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறான். அப்போனா என்ன அர்த்தம்? வேற யாரோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தான். இப்போ நம்ம தெருவில் வந்து ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமா இருக்குது, டெபுட்டி சிஎம் டேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? அவரு பாப்பாரு, அவரோட கண்ணுக்கு போகும் அப்படின்றதுனால போடுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்துச்சு, யாரோ ஒரு நபர் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியிடுறார். அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நான் இந்த அரசியல் தலைவர்கள் கூட சொல்லலை, நீங்கள் வந்து சென்னை டிராஃபிக் போலீஸே வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பிளாட்ஃபார்மில் ஏறி பைக்கு போயிட்டே இருக்குது, இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு டிராஃபிக் போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை டேக் பண்ணிங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ விஜயை மட்டும் டேக் பண்ணவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கோடிக்கணக்கில் இருக்குது. இதை பாருங்க அண்ணா, அண்ணா இங்கே பாருங்க அண்ணா, அண்ணா கெஞ்சி கேட்குறண்ணா, அண்ணா நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்ணா கட்சியை சீரழிக்கிறாங்கண்ணா அப்படின்னு டேக் பண்ணியே போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்படி பல கேள்விகளை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற சண்டை, ஒரு முக்கியமான ஊடகங்களில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் கீழே வந்து பார்த்தா வேற ஒரு கட்சின்னு இருக்கும். அவர் வந்து தொடர்ச்சியாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவார். விஜய் மாநாடு மேடைகள்லாம் அவருக்கு அங்கீகாரம் கிடச்சிது. அவருக்கு பதவி வாங்கி தரதில் அத்தைக்கு ரொம்ப விருப்பம். அத்தைனா ட்விட்டரில் ஒரு அத்தை இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அவங்களும் இவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொரு நபர்களும், இவர் மட்டும் இல்லை, இவர் இல்லாமல் நிறைய பேருக்கு பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் பதவி கொடுக்கல. இப்போ காசு கொடுத்தவங்களாம் என்ன செஞ்சிட்டான்னா, காசை ஒன்று கொடு இல்லை பதவி கொடுன்னோடனே மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். உடனே அத்தைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. என்னென்னா புசி தான் டிஸ்டர்பன்ஸ். புசி வந்து ஆன்லைனில் ரொம்ப மைனஸ் தான். அவருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியாது. இப்படி பார்த்துட்டு ஓகே கண்ணான்ட்டு போயிடுவார். ஆனால் ஆஃப்லைனில் அவர் ஏமாற்றவே முடியாது. காசு விஷயத்தில் 1 ரூபா கொடுத்த கண்ணா அந்த 1 ரூபா கொடுக்குறியாமா அப்படின்றவார். அப்படியான ஆள்கிட்ட போய் இவங்க கேம் பண்ண முடியல. இவங்களே காசு வாங்கிட்டாங்க. புசி ஆல்ரெடி ஒரு வேட்டையில் இறங்கிட்டு இருக்காரு பதவிக்கு. அப்படின்னும் போது 2 பேருக்கும் வார் கிளாஷ் ஆயிடுச்சு. அப்போது சோனியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனாகவே ஒரு ட்விட்டர் போடுறாங்க, ஒரு பதிவு போடுறாங்க. அது முழுக்க புசிக்கு தான். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையும் கட்சிக்குள்ளே விடாமல் நீங்கள் மட்டுமே உட்காந்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க. கட்சிக்காகவும் தளபதிக்காகவும் தொடர்ச்சியாக பேசி வருவோர் இப்ராஹிம். ஒரு வழக்கு கூட அவர் மேலே போட்டிருக்கிறாங்க. எல்லோருமே கட்சியில் சேர வேணும் அப்படிங்கிறத அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றது நினைப்பவர் தான் தளபதி. ஏன் இவருக்கு வந்து பதவி கொடுக்கலன்னு இவங்க பொங்கி எழுறாங்க. இப்போ புசிக்கும் ஒரு சில பேர் ஆதரவாக இருப்பாங்க இல்லையா, அவன் அதில் ஒரு பையன் என்ன போடுறான் அப்படின்னா, இந்த அத்தையை திட்டி ஒரு 10-15 கோரிக்கையில் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க, அவருக்கு பொறுப்பு வாங்கி தரதால உங்களுக்கு என்ன அக்கறை, நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே கூட பண்ணிக்கலாம், நான் ப்ரூஃப் இல்லாமலாம் பேசலை, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன அக்கறை, உங்களை ஸ்டேஜில் ஏற்றி பேச வச்சாச்சு, அது போதும் இல்லை, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து ஸ்பேஸ்லலாம் உருவாக்குறீங்க, ஸ்பேஸை உருவாக்கி ஜானுக்கு எதிராகவும் புசிக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் பேச வைக்கிறீங்க அப்படின்னு இவன் ஒரு சைடு. இந்த கட்சிக்குள்ளே நடக்கிற பொதுவாக ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கோஷ்டி பூசல் நடக்குது அப்படின்னா அது எங்கே நடக்கும்னா ஒரு கூட்டங்களில் நடக்கும். மாவட்ட குழு கூட்டங்கள் இல்லை மாநிலங்கள் அந்த மாதிரி நடக்கிற கூட்டங்களில் தலைமை எடுத்து சில பேர் கேள்வி கேட்பாங்க. அது அங்கே நடக்கும். பொதுவெளியில் இந்த கட்சி நாசமாக போன கட்சி, இந்த கட்சி உருப்படாது, இந்த கட்சி இப்படி தான், தலைவர் பாவம், தலைவரை அழிக்கிறாங்கன்னு 2 பேருமே அடிச்சுக்கிறது இந்த இடத்துல தான் நடக்குது. பார்க்குறோம், நிறையா விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஜான் விசஸ் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை விட ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. உண்மைதானா சார்? நிஜமாலுமே அடிச்சுட்டு தான் இருக்காங்க? நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்னன்னா, அது ஏவி விடுறது ஆதவ். ஓகே, அந்த பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுறது ஆதவ். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், ஏன் இதில் ஆதவோட பேரே வரல ஸ்பேஸில்? அவர் மாற்று கட்சியிலேருந்து வந்தவர் தான். ஃபீல்டு ஒர்க் இப்போ எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த மாநிலத்தில் இருக்கிற 5 பேருக்குமே. புசிக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கு. அவரை விட்டால் வேறு யாரும் அங்கே ஃபீல்டு ஒர்க் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார், ஒருவேளை ரைடுலாம் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு எனக்கு தான் தெரியுங்கிறாரு.
ஃபுல் ஃபண்டை இறக்குறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்னு ஆதவ் சொல்கிறாரு. உங்களை நான் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி 2026 உட்கார வைக்க போகிறது நான் தான் ஜான்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ளேயே அந்த போட்டி இருக்குது. ஆனால் இந்த இதில் ஆதவ் மட்டும் இந்த கேமில் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது இதுதான். ரெண்டாவது, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப மோசமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் மாஃபிங் பண்ணுற அளவில் திட்டுறதுலேருந்து போகிறது எல்லாமே ஆதவோட என்ட்ரி இந்த கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் இதில் பெருசாக அந்த மாதிரி மோசமான விமர்சனங்கள்லாம் இவங்க மேலே இவ்வளோ பெருசுலாம் நம்ம பார்த்ததில்லை. எல்லா கட்சியும் மாதிரி தான் இவங்க அப்படி சாதாரணமாக தான் பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. கேள்வி கேட்டாலே மாஃபிங், கேள்வி கேட்டாலே ஒரு மாதிரி சித்தரிக்கிறது, ஒரு முத்திர குத்துறது, அந்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பைத்தியம் முடிச்சு போய் எங்கெங்கெல்லாம் கடிக்கணும்னு தெரியாமல் சில இவர் இருக்கார் இல்லையா, ஒரு ஆக்டர், நல்ல ஆக்டர், அவங்களோட பொண்ணை போயிட்டு உங்கள் அப்பா இன்னும் சாகலையான்னு கேட்குறாங்க. கேள்விப்பட்டீங்களா? அது நீங்கள் கேள்விப்படலையா? அந்த ஆக்டர் பேர் என்ன ஞாபகம் இருக்காது, லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டனோட பொண்ணோட போஸ்ட்டில் போயிட்டு உங்கள் அப்பா இன்னும் சாகலையான்னு கேட்குறான். அந்த மாதிரி கேட்டால் அந்த பொண்ணு திரும்ப அப்படி தான் பதில் சொல்லும். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீயும் உன் குடும்பம் கரு ஸ்டாம்பர்டில் போய் குடும்பத்தோடு செத்துருப்பீங்கன்னு நினச்சேன், இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்குது. இவங்க அதுக்கு மேலே ஒரு பட்சத்துக்கு மேலே போய் ஆக்டர் சூரி தீபாவளி வீடியோ போட்டிருக்காரு. அங்கே போய் வன்மத்தை கக்குறானுங்க. என்னன்னா, திண்ணையில் படுத்தவனுக்கு வந்த வாழ்வா பாருன்னு கேட்குறானுங்க. இப்போ அவரும் திரும்ப செருப்படுத்த அடிக்கிறாரு. தம்பி, நான் திண்ணையில் படுக்கல, ரோட்டில் படுத்தவன், பல நாள் ரோட்டில் தான் படுத்திருந்தேன், நீயும் போய் கஷ்டப்படு, போய் உன் குடும்பத்தை முன்னேற்றுன்னு அனுப்பிச்சி விட்ற. இப்போ எங்கெல்லாம் போய் வெறி பிடிச்சி போய் கடிக்குன்னு தெரியாமல் எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களுக்கு பார்க்குற எல்லாருமே எதிரி நாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 அரசியல் கொள்கையே இல்லாமல், ஒரு ஒரு இலக்கு இல்லாமல், யாரை எதிர்க்கணும்னு தெரியாமல், தனக்குள்ளேயும் சண்டை வெளியிலையும் சண்டை, ஒரு மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி ரணகலமாக்குறது. இந்த மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் சொல்கிற விமர்சனங்கள் என்னென்னா, இப்படி கட்சியில் இருக்கவங்களை தாண்டி அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. நீங்கள் பேசினப்பவே சொன்னீங்க, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கட்சி வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அவர் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. தன்னை எல்லாரும் கவனிக்கணும், தான் எப்பயுமே எல்லாரோட இருப்புலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபேம் அவருக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்கள் சென்டிமெண்ட்டுக்கு சொல்லவே முடியாது. சென்டிமெண்ட்டுக்கு அவங்க அடிக்ட் ஆனவங்க. எப்போ கடைசி நேரத்தில் அந்த சிச்சுவேஷனை சாதகமாக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பேரை போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆழமாக. இப்படி ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாத வீட்டில் கூட போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ இவங்க இவ்வளோ நாள் டிஜிட்டல் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் கேம்பெயின் இல்லாமல் ஆஃப்லைன் கேம்பெயின் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து கிங்காக இருக்கிறது திமுக, அதிமுக. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தெருவில் போய் இறங்குனா, இந்த தெருவில் ஏதாவது ஒரு கட்சிக்காரவங்க பேர் சொல்லுங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் திமுக, அதிமுக தான் சொல்லுவீங்க. ரொம்ப ரேர் தான் அடுத்தது சொல்லுவீங்க. தாவேக்கால அந்த பட்டியலில் எப்போ வரும்னு தெரியாது. அங்கே பக்கத்து வீட்டில் கூட கனெக்ட் ஆகாதவன் தான் அந்த கட்சியில் இருக்கிறான். ஓப்பனாகவே சொல்லலாம், பக்கத்து வீட்டில் கூட பக்கத்தில் இவங்க கனெக்ட் ஆகிறவங்க கூட இப்போ கட்சியில் இருக்கான். அவன் தாவேக்கால இருக்கானே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவன் பைக்கில் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா தான், அப்படின்னா தான் தெரியும். அப்போ அப்படியான ஒரு பாலிடிக்ஸில் கீழே வரைக்கும் முதல்ல போய் விஜய் போய் சேர்க்கணும். அது நெகட்டிவோ இல்லை தப்போ, எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் ஒரு மேட்ரா, விடுப்பா அவனே இப்போ தான்ப்பா வரான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கி அப்புறமா அதை அவர் உள்ளே கொண்டு வரது எல்லாமே விஜய்க்கு தெரியும். இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் இல்லைன்னு, ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும், எல்லாருக்குமே ஓப்பனாகவே தெரியும். பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கணும். நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷம் கழித்து வாங்கின அந்த பர்சன்டேஜாச்சும் நம்ம வாங்கணும். அட்லீஸ்ட் எதிர்கட்சி ஆகணும். இந்த ஸ்பீடில் தான் அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ இவங்க இப்போவே இவ்வளோ மோசமான அரசியல் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டாங்கன்னா என்ன, ஒரு 2-3 சீட்டு வாங்கினா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் இருக்க பெரிய கொஸ்டின் வந்துட்டு அதுதான். ஏன்னா இவருக்கு இருக்க கூட்டம் பார்க்குறப்போ ஒருவேளை நல்ல பர்சன்டேஜில் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது எப்படி போகும் அப்படின்றதான். இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் கூட அவர் மகாபலிபுரத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு. ஆனால் பேசினது என்னன்னா, தனித்தனியாக ஒரு குடும்பத்தையும் போய் பார்த்து பேசுறதா தான் இருந்தது. இப்போ வர நியூஸ் என்னன்னா, அவர் ஒரு ரூம்ல இருப்பாரு, ஒவ்வொருத்தராக வந்து அவரை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும்? சரி, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கப்போ அவரு போய் அவங்க இடத்துல பாக்குறது சரியான விஷயம். அவங்க சொல்ற மாதிரி பெர்மிஷனே கொடுக்கல, அதனால நாங்க கூப்பிட்டோம் அப்படின்னாலும் இருக்கிற இடத்துல அவங்கள போய் பாக்குறது அப்படின்றது சரியான விஷயம். ஆனா இங்க வந்தாலும் தான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துக்கு தான் வந்து பாதிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் பார்க்கணும்ன்றதை எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்? இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே தகவல் தானே, அப்போனா அது 100% உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கட்சி அப்படி தான், ஏதாவது ஒன்று தகவல்னு வெளில வருதுன்னா இவங்க வெளியிட்டதாக தான் இருக்கும்னு நினச்சிக்கலாம். இந்த ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. நாளைக்கு லீவு அப்படின்னா இந்த சர்க்குலரை போய் கிளாஸாக போய் சொல்லிட்டு வாங்குவாங்க.
அப்படி ஒரு அசைன்மெண்ட் கிடச்சிச்சுன்னா நான்லாம் ஓடுவேன், வேணுங்கனே ஒரு 2 கிளாஸை மட்டை போட்டு தான் வருவேன். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ரூம்லேயும் போய் பார்த்து பேசுறது அப்படின்னு. தனித்தனியாக போய் பார்க்குறோம்ல, ஒரு முகங்களையும் நம்ம தேடி போய் பார்க்குறோம்ல, பாதிக்கப்பட்ட முகங்களை போய் பார்க்குறோம்ல, அதில் கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்க்குறாரு. அந்த குறைந்தபட்ச உழைப்பை கூட நான் போட மாட்டேன். ஒருவேளை இது நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த குறைந்தபட்ச உழைப்பை கூட நான் போட மாட்டேன். நான் ஒரு மன்னர், நான் ஒரு அரியணையில் இப்படி உட்காந்துருப்பேன், ஒருத்தராக வந்து மன்னா என் வீட்டில் 2 இலை விழுந்துருச்சு மன்னா, சரி நல்லா இரு, ஆறுதலாக இரு, போயிட்டு வா, அடுத்து வா மன்னா, என் வீட்டில் என் மனைவி இழந்துருச்சு மன்னா, போயிட்டு வா. இப்படி பண்ணுறது மன்னராட்சியா, இல்லை இவங்க குறை சொல்கிறது மன்னராட்சியா? தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இல்லைப்பா இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு சொல்லுவாரா அப்படின்ட்டு எதிர்பார்க்குற மக்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது அவர் வெளியே வந்து ஏதாவது சொல்கிறாரா அப்படின்றது பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.